வரிசையா நின்னுங்கப்பா, வரிசையா நின்னுங்க. உங்க ஹாட்ல போயிட்டே இருக்கீங்க. நாங்க எல்லாரும் இது பாருங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல இந்த ஃபால்ஸுக்கு பக்கத்துல அவ்வளோ அட்டை இருக்குது. சரியான அட்டை ஒன்று கடிச்சு இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ ரத்தம். Don't wanna sleep in, cause I got something to prove. இந்த தண்ணி நிறைய வர சீசன்ல சூப்பரா இருக்கும் பாருங்க. காய்ஸ் இந்த வியூவை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஆக்சுவலி பார்த்தோம்னா நாங்கள் தங்கல்பாரா போகலாம்னு தான் அந்த இடத்துக்கு போனோம். டீ எஸ்டேட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம்னு நிப்பாட்டினோம். இங்கே பாருங்க இந்த இடம் இருக்குன்னு செம்மையாக இருக்குது காய்ஸ். உண்மையுமே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஹிடன் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது உண்மையுமே இந்த இடம். இங்கே பாருங்க அப்படியே எல்லாரும் இங்கே வந்துருக்கோம். நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு டே 3 இது 3வது vlog. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் மோட்டர் சார்ஸ் விஜய் அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு டே 3 வீடியோ. ஓகே, டே 3 இன்னைக்கு. இந்த ஃபால்ஸை பாருங்கள். அந்த ஃபால்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆக்சுவலி இது எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள். ஆனால் இது மழை இன்னும் தண்ணி நிறையா வந்துச்சுன்னா இந்த இடத்துல தண்ணி நிறையா வரும் இருக்குது. இப்போ பாருங்களே செம்ம காய்ஸ். நாங்கள் யதார்த்தமாக தங்கல்பாறை ரூட்டுக்கு போகிற வழியில் ஒரு இடம் பார்த்தோம். அந்த இடத்துல இப்படி இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. நான் அங்கே ஒரு குட்டி ஃபால்ஸ் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. இது கொஞ்சம் மெயினாக இருக்குது, நல்லா இருக்குது இடம். யாராவது குளிக்கிறீங்களா? காலையில வந்திருந்தா குளிச்சிருக்கலாம் கண்டிப்பா. இல்ல காலையில தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா குளிச்சிருக்கலாம். நான் கண்டிப்பா குளிச்சிருப்பேன். இப்பதான் ஆல்ரெடி குளிச்சிட்டேன் நம்ம. அல்ல இந்த மாதிரி தண்ணிக்கெல்லாம் சளி பிடிக்காது. இதெல்லாம் மூலிகை தண்ணி மாதிரி. இதெல்லாம் சளி பிடிக்காது. அதே எங்க பிடிச்சியா? இங்கே பாருங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல இந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் அவ்வளோ அட்டை இருக்குது. உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா வீடியோவில். இவர் வேற செல்லில் எடுத்து வச்சிருக்காரு. ஐயோ கஷ்டப்பட்டு பிடிச்சி வச்சிருக்கேன். அது பாருங்க இந்த செல்லில் இருக்க ரத்தத்தெல்லாம் குடிக்கிறது இருக்கு. அவ்வளோதான் இருக்குது. தெரியுதா வீடியோவில்? தெரியுது, நல்லா தெரியுது. நீங்கள் வேற எங்கேயும் இருக்கா கால்? ஆனால் கண்டிப்பாக செக் பண்ணி நான் கஷ்டப்பட்டு அட்டையை பிடிச்சி வச்சேன். நீங்கள் வேக்குறீங்க தப்பு. ஐயோ நாங்க பிடிச்சி இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம். ஃப்ரை பண்ணி விஜயநந்தா கொடுக்க. ஆக்சுவலி பார்த்தோன்னா இந்த ஃபால்ஸ் நல்லா இருக்குது இந்த இடத்துல நாங்கள் வர்றதுக்கு. ஆனால் அட்டை ஜாஸ்தியாக இருக்குது. அட்டை நான் ஷூ போட்டுக்கிறதுனால பெருசாக ஒன்றும் ஏறாது எனக்கு. ஏறினாலுமே நம்ம எடுத்துடலாம். ஆனால் இவங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு ஏற வேண்டியது. ஏறிடுச்சு. ஆனால் ரத்தம் குடிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க. அது பார்க்கவே எப்படி ரொம்ப மோசமாக இருக்குதுப்பா. என்னங்க அது வீசுங்க. இது என்னங்க பண்ணுது உங்களை? அது அதனால் இந்த இடத்துக்கு நான் சஜஷன் பண்ணலை காய்ச்சி. நான் யதார்த்தமாக நல்லா இருக்குமேனு வந்தேன். ஆனால் வேண்டாம், அட்டைப்பூச்சிலாம் நிறையா இருக்குது. ஆமாம், அப்புறம் அது வேறு இருக்குது. ஸ்னேக் வேறு இருக்குது. ஸ்னேக் இருக்குது இல்லை, ஒரு வேளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேண்டாம். ஓகேவா? அட்டைப்பூச்சி இருக்கிற இடத்துக்கு நம்ம வர வேண்டாம். ஸோ நம்ம இந்த இடத்துக்கு அப்படியே கிளம்பி போக வேண்டியதான் காய்ச்சி. வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் அந்த ஃபால்ஸ் நல்லாயிருக்கு. ஆனால் குளிக்கலாம் அந்த தண்ணியோடு சேர்த்து அட்டைப்பூச்சி வருதான்னு சொல்ல முடியாது. வந்தாலும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வேண்டாம், அதனால் குளிக்க வேண்டாம்.
நம்ம வந்து நிற்கிற இடம் எக்கோ பாயிண்ட், அதாவது வாகமானுடைய எக்கோ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு ஜீப் சஃபாரி இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு வரதுனாலும் ஜீப் சஃபாரி மூலமா வரலாம். இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த வியூவை பாருங்கள். எங்கள் 2 பேரோட பைக்கையும் அந்த மலையோடைய கார்னர் எட்ஜில் வச்சுட்டு அங்கே அப்படியே லேண்ட் அப்படியே வந்து அந்த வீடியோ ஸ்பீடாக ஓடுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு நின்றுட்டோம். செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. இந்த இடமும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கே அந்த க்ளவுட்ஸு கொஞ்சம் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த இடத்துடைய பள்ளத்தாக்கு எவ்வளோ ஆழங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கே பாருங்கள், ஜீப் சஃபாரியெலாம் இருக்குது. இங்கே வந்து ஜீப் சஃபாரியும் உண்டு. தங்கல்பாராவுக்கு வரும்போது இங்கேயும் உங்களை கூட்டிகிட்டு தான் வருவாங்க. ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, நல்லப்பா ஓட்டை பெருசாக போட்டு இங்கே பாருங்க, சரியான அட்டை ஒன்று கடிச்சு இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ ஆர்டிஸ்ட் அட்டை. ஆனால் செம ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் செருப்பு போட்டு வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் டேஞ்சர். அங்கேயே செக் பண்ண இல்லை கொண்டு பாரு. இங்கே வரும் இவர் இன்னும் ஊற்றிக்கிட்டே இருப்பாருங்களே, என்னமோ அடிபட்ட காய மாதிரி. ஷிட், ஏன் இந்த செருப்பு அப்பயே கழட்டி பார்த்துட்டு செக் பண்ணிட்டேன். அது இந்த இடுக்கா இருக்குதோ அடப்பா. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா காய்ஸ், இங்கே பார்த்தோன்னா அட்டை ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வந்து செருப்பு போட்டு வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஷூ போட்டுங்க, அதான் பெஸ்ட்டு. அப்படி ஷூ போட்டிங்கன்னா ஃபேண்ட்டை ஃபுல்லாக நல்லா கீழே இறக்கி விட்டு கவர் பண்ணிக்கோங்க. பின்னாடி ஒருத்தர் இலுமினாட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. டாக்டர் சொல்லுங்க, இது என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? தொட்டு வை. இது இதை ஏதாவது சும்மா தொடச்சு விடுங்களா? இல்லை மண்ணு கொஞ்சம் பூசி விட்றா. ஆமாம், இல்லை ஓட்டை பெருசாக இருக்கு. அது கொஞ்சம் நேரம் வரும், அப்புறமா தூங்கி விட்டுரும். டாக்டர் என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல வரல அமுக்கி பிடிச்சி இங்கே அந்த எந்த இடத்துல ரத்தம் வருதோ அந்த இடத்துல விரல அமுக்கி வச்சு இப்படி நல்லா அப்படி அதப்பி விடும். அப்படியே விரல வச்சு அமுக்கு. ரத்தம் வச்சு அடிச்சா ஏன் நல்லா அமுக்கி அப்படியே இப்படி சுற்று அப்படியா அப்படி சுற்றி விடு. கலரை பற்றியில் எப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம பார்த்த அட்டையெல்லாம் எப்படி இருந்துச்சு. இப்போ பாரு நின்றுச்சு பாரு, கொஞ்சம் லைட்டாக தான் வருது. அப்படியே விட்டுரு, அப்படியே செருப்பு போட்டு அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே காசு, இப்போ பார்த்தோன்னா நம்ம தங்கல்பாரா போகிற இடத்துட்டு பார்த்தோன்னா ஒரு நல்ல வியூஸ் பாயிண்ட். இங்கேருந்து வந்து இதில் நம்ம பைக் அப்படியே உள்ளே ஏற்றுறோம். ஆக்சுவலி பார்த்தோம்னா நம்மளுடைய இது ஜீப்பு சவாரிலாம் இங்கே நிற்கிறாங்க. நம்ம பைக் பார்த்திங்களா இங்கே நிற்கிது. நம்ம பைக்ஸ் இங்கே நிப்பாட்டியிருக்கேன், எட்ஜில் நிப்பாட்டியிருக்கேன் கரெக்டாக. என்னது அது இன்னும் சாகவே இல்லையா? இங்கே பார்த்தோன்னா இங்கே நம்ம பைக்கை நிப்பாட்டியிருக்கேன். இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாக் மறைச்சிருக்கா. கீழே பார்த்தோன்னா பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, ஃபாக் ஃபுல்லாக மறைச்சிருச்சு. ஸோ இப்போ பல நேரம் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்து டைம் ஸ்லாப்லாம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு 2 ஃபோட்டோஸ் எடுத்தேன். நம்ம செல்லக்குடிக்குமே பின்னாடி இழுக்க வேண்டியதான், இழுத்துட்டு எடுக்க வேண்டியதான். அப்படியே இனிமேல் அந்த தங்கல்பாரா இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போக வேண்டியதான். ஹாய் செல்லக்குடி, இங்கேருந்து அப்படியே நம்ம பைக்கை வெளியில் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த தங்கல்பாரா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிடும். ஓகே, பாருங்கள் வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ஓகே காசு, இப்போ பார்த்தோன்னா தங்கல்பாரா நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வர வழியில் பார்த்தோன்னா என் ஷூ மொத்தம் பிடிச்சிட்டு போயிடுச்சு. நடந்து வந்துட்டுருக்கேன். கீழே அடிப்பாகம் சும்மா நெஞ்சிருச்சு. இங்கிட்டலாம் பள்ளத்தாக்கு, அது மாதிரி அந்த பக்கமும் பள்ளத்தாக்கு. சென்ட்ரல் பார்த்தோன்னா ஒரு சின்ன பாதை மாதிரி போய்கிட்டே இருக்கும். அந்த பாதையில் தான் இது வந்து மலை மேலே தான் பண்ணிக்கிறோம். இங்கே இந்த க்ளவுட்ஸ்லாம் கொஞ்சம் வெளிவாங்கிச்சுன்னா உங்களுக்கு அந்த பக்கம் இருந்து அந்த பள்ளத்தாக்கு எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு காமிக்க முடியும். இப்போ எய்த்தாப்பில் கூட அந்த இடத்துலலாம் மழை தான் இருக்குது. அது கேமராலையும் தெரியல, இங்கேருந்து கிட்ட போக போக தான் நமக்கு தெரியவே ஆரம்பிக்குது. அவ்வளோவுக்கு ரொம்ப க்ளவுட்ஸாக இருக்குது. இந்த தங்கல்பாரா மேலே நாங்கள் மேலே ஏறி வந்துக்கிட்டே இருந்தபோது பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு அம்புக்குறி போட்டிருந்தாங்க. ஆரோ மார்க் பார்த்தோம்னா அந்த மலையோடைய லாஸ்ட் எட்ஜ் வரைக்குமே போய்கிட்டே இருந்துச்சு. எதுக்கிட்ட அந்த அம்புக்குறி போட்டிருக்காங்கன்னு நான் யோசித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபாகான நேரத்தில் ஃபாகியாக இருக்கும்போது யாரும் தவறுதலாக பள்ளத்தாக்கில் கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த லைனில் நேராக தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அம்புக்குறியை வந்து போட்டிருக்காங்க. அதையே ஃபாலோ பண்ணி தான் நம்மளும் போகணும். இந்த இடத்துல பார்த்தீங்களா, நான் கொஞ்சம் அப்படியே தியானம் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி பார்த்தோன்னா எதுக்கு பண்ணுறேன்னு பார்த்தோன்னா, அந்த இப்போ நான் ஏறி வந்துக்கிட்டு இருக்க இந்த மலை பார்த்தோம்னா அது ஒரே செங்குத்தலாக இருக்கும். அதில் வந்து கான்சன்ட்ரேஷனாக டக்குன்னு ஏறிடணும், எங்கேயுமே ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக மூச்சை இழுத்து வாங்கிக்கிட்டு கான்ஃபிடண்ட்டாக ஏறி வந்தேன். இந்த மலை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 60 டிகிரி ஆங்கிளில் வந்து ஒரே செங்குத்தலாக இருந்துச்சு. ஸோ 60 டிகிரி ஆங்கிளில் நம்ம வரணும் அப்படின்னா நம்ம நுனிக்காலில் தான் நம்ம மெதுவாக ஏறி வரணும். அவங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வர்றாங்கன்னு. நான் பார்த்தோம்னா அந்த மலைக்கு ஏற்ற மாதிரியே என்னுடைய பாடியையும் அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். இல்லை தாக்கல் மாதிரி தவந்து வருது.
ஒருத்தன் அங்கே பாருங்க. ஃபேமிலி மேன் பரிதாபங்கள். அவர் அவங்களுக்கு வீடியோ கால் வேற பண்ணணும், நடந்து வரணும். எஸ் எஸ் ஹாய். தவக்கலை கொட்டி மாதிரி நான் தவந்து வருது தெரியல. எல்லாரும் மேலே ஏறி வந்து டயர்ல எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கு பாருங்க. எல்லாம் முடியலையா ஒரு நாளுக்கு முடியலையா வசந்துக்கு முடியாம உட்காந்துருக்கேன். ப்ரோ இங்க ஒருத்தன் என்னடா வாந்தி வருதுங்கிறான், ஆய் வருதுங்கிறான். ஆக்சுவலி மூஞ்சிலெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி பனி மாதிரி படுறது. அது வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. ஃபாக்லாம் வந்து நம்ம மூஞ்சில் போய் வந்து ஒட்டுது அதிகமாக. அந்த பனியாக படுறோம்ல அந்த மாதிரி வருது. எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் பேக் சைடில் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஃபாகாக இருக்கணும். சுத்தமான தெரியல, மழை மட்டும் தான் தெரியுது. இந்த ஃபாகோடைய கூலிங் என்ஜாய் பண்ணலாம். இந்த பக்கமும் இன்னும் மேலே ஏறி போகலாமா. இந்த பக்கம் எங்கேயோ ரோப்பு கூட எங்கேருந்து போகலாம். இங்கேருந்து ஏதோ ஜாமான்லாம் வரும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்து இவங்கெல்லாம் வேலையை போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கு போக விருப்பம் இல்லை, ஏன்னா ஃபாகு ஃபுல்லாக மறைச்சிருக்கு. நம்ம இங்கே எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே கேஸ் பார்த்தோன்னா நம்ம மெடோஸ் வியூ பாயிண்டில் மேலே நிற்கிறோம். மெடோஸ் வியூ பாயிண்ட்டை பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா உங்களுக்கு 25 ரூபா அடல்ட் டிக்கெட் போட்டிருக்காங்க. நான் 15 ரூபா தான் எங்கள்கிட்ட வாங்கினாங்க, சீசன் இல்லாதனால. இப்போ பார்த்தோம்னா இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தோம்னா இந்த ஏரியாவில் எங்கே வேணால் நம்ம போகலாம். அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் போக முடியும். அதே மாதிரி அங்கே லாஸ்ட் எண்டுக்கு போக முடியும். எங்களோட ஆள் நிற்கிறது கூட உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. இந்த லாஸ்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா போட்டிங் இங்கே நடக்குது. அதுக்கப்புறம் அங்கே சைக்கிளிங், இங்கே அந்த இடம் பார்த்தீங்கன்னா அது சைக்கிளிங். இது பார்த்தோன்னா ஜிப்லைன் இந்த வரங்க இருக்குது. இதுலேருந்து ஜிப்லைனுக்கு வர லைனு, இதுலேருந்து ஜிப்லைன் வர மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் பட்டம் வர்றது அது போகிறது அப்படிலாம் வராங்க. ஒரு சில பேர் அங்கெல்லாம் ஏறி போயிருக்காங்க. மழை பெய்யறதுனால நம்ம பெருசாக நிறைய இடத்துக்கு எல்லோரும் மழை பெய்யறதுனால ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சு. எல்லாம் மழையில் நனைஞ்ச கோழி மாதிரி ஐயெல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு. ஆமாம், முக்கால்வாசி இந்த ஜிப்லைனு அப்புறம் பார்த்தோம்னா இந்த சைக்கிள் ஓட்டுறது இதெல்லாம் பார்த்தோன்னா சுத்தமாக க்ளோஸில் தான் இருக்குது. ஏன்னா மழை டைம், அதனால் ஸ்லிப்பரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, நீங்கள் பாருங்க பட்டம் வர்றாங்க பாருங்க. அங்கே இந்த இடத்துல பார்த்தீங்களா பட்டம் வர்றாங்க, தெரியுது பார்த்தீங்களா. ஐயப்பன் கூட இங்கே நடந்து போயிட்டு இருக்காரு. பட்டம் கீழே விற்கிறாங்க, கீழே வாங்கிட்டு வந்து இங்கே வந்து பட்டம் விட்டுட்டு இருக்காங்க அப்படியே. ஆக்சுவலி பார்த்தோன்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா வெறும் வியூஸ் தான் கைஸ் இருக்குது. இங்கே எது பார்க்கலாம், அங்கே 2-3 ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இப்போ மழை பெய்யறதுனால இந்த இடத்துல ஃபாக் அதிகமாக இல்லை. இப்போ மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நிறைய ஃபாக் வரும். பக்கத்தில் நிற்கிற ஆள் கூட தெரியாத அளவுக்கு அந்தளவுக்கு ஃபாக் வரும். பாருங்க இவ்வளோ ஒரு குரூப்பில் நிற்கிறாங்க பாருங்க. அந்த இடத்துல என்ட்ரன்ஸ் பார்த்தோன்னா அந்த பக்கம் தான் இருக்குது. நிறைய பேர் நிறைய இடத்துல குரூப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அவ்வளோதான். சினிமா ஷூட்டிங்க்கு 20,000, அப்புறம் வந்து சீரியல் ஷூட்டிங்க்கு 10,000, அப்புறம் வெட்டிங் ஷூட்டுக்கு 5,000. அந்த மாதிரி ஒரு சில ஷூட்டிங்க்கு ஒவ்வொரு மாதிரியான ரேட்டு வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த லாஸ்ட் லைன் வரையும் போக முடியும், எல்லா இடத்துக்கும் போகலாம். அந்த லாஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது வரையும் போக முடியும். வரிசையா நின்னுங்கப்பா, வரிசையா நின்னுங்க. உங்க வீட்டில் போய்கிட்டே இருக்கீங்க, வரிசையா நின்று அப்புறம் போங்கண்ணா. வரிசையா நின்று ஒன்றும் அப்படியே லைனாக போங்க. அப்படியே ரெடியா? வா, ரெடி 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 1 2 3. வா வா வா, வந்துக்கிட்டாரு. அவ்வளோதான், இங்கே வாங்க. ஓகே गाइस, ஓகே எல்லாருக்கும் பாய். இது தேர்ட் வீடியோ, இந்த வாகமான் வீடியோ. அதுக்கு முன்னாடி 2 வீடியோ இருக்கும். நீங்கள் அது என்ன பார்க்கணும்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் வீடியோ இருக்கும், மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டோ அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் போட்டோ ரைடர்ஸ் அண்ணனுக்கு கோப்ரோவுக்கு காய்ச்ச வருது இல்லையா, எல்லாருக்கும் காய்ச்ச வந்துருக்கு. ஓகே गाइस, ஃபைனலி பார்த்தோன்னா நம்ம ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தோன்னா கடைசியாக நம்ம போயிட்டு வந்து பார்த்தோன்னா மெடோஸ் தான் போயிட்டு வந்தோம். மெடோஸ் போயிட்டு இப்போ பார்த்தோன்னா ரூமில் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம்.
இனிமேல் ஸ்ட்ரெயிட்டாக குமிளிலேருந்து கம்பம் ரோட் வழியாக போயிட்டு இடையில நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஊருக்கு போகிறோம். ஸோ இந்த வீடியோத்தோட பிடிச்சிக்கோங்க. டாடா பை பை see you. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம V3 விஜய் என்னோட இன்ஸ்டா ஐடி அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே பாய். ஆக்சுவலி நான் தங்கி இந்த கெஸ்ட் ஹவுஸ் ஒரு வில்லா இதுதான். ப்ரைஸும் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சா. எல்லோரும் ஒன்றா போயிடலாம். நான் அவர் வந்துட்டு பாண்டி வந்துட்டோம். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி நின்னுங்க அப்படியே. அவ்வளோதான் காய்ஸ், ட்ரிப் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் வழக்கம் போல் அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போவோம். இனிமேல் அடுத்த ட்ரிப்பில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேரும்போது சந்திக்கிறோம். ஓகே தம்ஸ் அப். ஓகே பாய் 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 பாய்.